என் உறவுகளே, இந்த காற்று நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் அனைவருக்கும் சமமாக சம பங்காக காற்றை தருகிறேன், காற்றை சுவாசிக்க தருகிறேன். ஆனால் மனிதர்கள் நீங்கள் ஏன் சமமாக அனைவரையும் சமமாக ஏன் கருத மாட்டீர்? ஏன் அனைவரையும் சமமாக பார்க்க மாட்டீங்க? ஏன் சமமாக அனைவரும் சமமாக ஏன் எண்ண மாட்டீங்க? காற்று அனைவருக்கும் சமமாக தானே, நமக்கு சம பங்காக தானே காற்று தருகிறது. காற்றால தானே சுவாசிக்கிறோம், உயிர் வாழ்றோம். உயர்ந்தவன் காற்றுன்னு இருக்கா, தாழ்ந்தவன் காற்றுன்னு இருக்கா? இந்த ஜாதிக்குன்னு ஒரு காற்று இருக்கா, அந்த ஜாதிக்குன்னு ஒரு காற்று இருக்கா? இந்த மதத்துக்கு ஒரு காற்று இருக்கா, அந்த மதத்துக்குன்னு ஒரு காற்று இருக்கா? எதனா காட்ட முடியுமா? இப்படிதான் காற்று இப்படிதான் தருது. பிரிவினையை பார்த்து தருது, வேற்றுமையை பார்த்து தருது, பேதமையை பார்த்து தருதுன்னு சொல்ல முடியுமா? இல்லல்ல. காற்று அனைவருக்கும் சமமாதன சம பங்காதன காற்று தருது. அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் சமமாக தானே தருது. எந்த ஜாதி இல்லாமலும், எந்த மதம் இல்லாமலும், எந்த வேற்றுமை இல்லாமலும், எந்த பேதமை இல்லாமலும், எந்த பிரிவினை இல்லாமலும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல், ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் காற்று சமமாக நாம் சுவாசிக்க காற்று தருகிறது. நீங்கள் சுவாசிக்கும் காற்று காற்று அல்ல, அது இறைவனின் பெரும் கருணை, இயற்கையின் பேரன்பு. இயற்கையின் பேரன்பை தான் நாம் சுவாசிக்கிறோம். இறைவனின் பெரும் கருணையை தான் நாம் காற்றாக சுவாசிக்கிறோம். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. காற்றுக்கு எப்படி பேதமை இல்லையோ, ஜாதி இல்லையோ, மதம் இல்லையோ, அது போல நமக்கு எந்த வேற்றுமையும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை. நாம் மனிதர்கள், நாம் மானுட நேயத்தை விரும்பக்கூடியவர்கள், நாம் மனித ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள்.